கண்ணாடி வீடு. அருணா மற்றும் அவரது கணவர் கார்த்திக் நகரத்தில் இரைச்சலில் இருந்து விடுபட ஒரு சிறிய கிராமத்திற்கு அருகே ஒரு பழைய வீட்டை வாங்கினார்கள். விலை மிகவும் குறைவாக இருந்தது. ஏனென்றால் அந்த வீடு பல ஆண்டுகளாக காலியாக இருந்தது. அதை சுற்றியும் வேறு வீடுகள் இல்லை. அந்த வீட்டின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் அனைத்து சுவர்களும் பழைய கண்ணாடிகளால் மூடப்பட்டிருந்தன என்பதுதான். சூரிய ஒளி வெளியிலிருந்து வரும்போது முழு வீடும் ஒரு பிரகாசமான பளிங்கு போன்ற ஒளியால் நிரம்பியதாக தோன்றியது. அவர்கள் குடியேறிய முதல் இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் இரண்டாவது இரவு அருணா தூக்கத்தின் இடையே ஒரு சத்தம் கேட்டு விழித்தெழுந்தாள். கிரிச் கிரிச் என்று. அது ஒரு நகம் அல்லது ஏதோ கூர்மையானது கண்ணாடியில் கீறுவது போல இருந்தது. சத்தம் வடக்கு சுவரில் இருந்து வந்தது. கார்த்திக் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். பயத்துடன் அருணா தன் மொபைலில் டார்ச் ஒளியை எடுத்து அந்த திசையில் பார்த்தாள். அங்கே எதுவும் இல்லை. அவர் சுவர் கண்ணாடிகள் அனைத்தும் சரியாக இருந்தது. மறுநாள் இரவு சத்தம் மீண்டும் வந்தது. ஆனால் இந்த முறை அது மேற்கு சுவரில் இருந்து வந்தது. கிரிச் கிரிச். இன்னும் பலமாக, இன்னும் வேகமாக. அருணா துடித்து கொண்டே எழுந்து அந்த பக்கம் நடந்தாள். டார்ச் ஒளி அடித்த போது ஒரு கண்ணாடியில் ஒரு சிறிய மங்கலான ஒரு கீறல் தெரிந்தது. அது ஒரு சிறிய வளைவு போல இருந்தது, ஒரு விரலை போல. நான் கனவு காணுகிறேன் என்று சொல்லி அவள் தன்னையே தேற்றுக்கொண்டாள். வாரம் முழுவதும் அந்த சத்தம் ஒவ்வொரு இரவும் வந்தது. ஒவ்வொரு முறையும் வேறொரு சுவரில் இருந்து கண்ணாடியில் ஒரு புதிய கீறல் தெரிந்தது. கீறல்கள் ஒன்றாக இணைந்து ஏதோ ஒரு வடிவத்தை உருவாக்குவது போல் தோன்றியது. கார்த்திக் இதை பற்றி எதுவும் கவனிக்கவில்லை. அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். ஒரு நாள் கார்த்திக் வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அருணா தனியாக வீட்டில் இருக்க விரும்பவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு இரவுதான். நான் நாளை காலை திரும்பி விடுவேன் என்றார் கார்த்திக். அந்த இரவு மழை கனமாக பெய்தது. காற்று பலமாக வீசியது. வீட்டின் சுவர்கள் முழுவதும் உள்ள கண்ணாடிகள் வெளியே இடியுடன் கூடிய விண்ணலின் பிரதிபலிப்புகளால் ஒளிர்ந்தன. அருணா படுக்கையில் சுருண்டு கொண்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அப்போது சத்தம் தொடங்கியது. கிரிச் கிரிச் கிரிச். இந்த முறை அது ஒரு சுவரில் இருந்து மட்டும் வரவில்லை. அது எல்லா பக்கங்களில் இருந்தும் வந்தது. மேலும் அது ஒரு கீறல் மட்டுமில்லை, அது ஒரு வார்த்தை போல் இருந்தது. யாரோ ஒருவர் ஒவ்வொரு கண்ணாடியிலும் அந்த வார்த்தையை எழுதுவது போல். அவள் தலையை தலையணையால் மூடிக்கொண்டாள். ஆனால் அந்த சத்தம் அவளது காதுகளுக்குள் ஊடுருவியது. திடீரென சத்தம் நின்றது. முழு அமைதி. அவள் மெதுவாக தலையணை விலக்கி கண்களை திறந்தாள். அவள் படுக்கையின் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அது ஒரு பெண், ஆனால் முழுவதுமாக கண்ணாடியால் ஆனவள். அவளது தலைமுடி, தோல், ஆடைகள் அனைத்தும் துண்டு துண்டாக வெவ்வேறு வடிவத்தில் வெட்டப்பட்ட கண்ணாடிகளால் ஆனவை. அவள் நின்றாள், முற்றிலும் அசைவில்லாமல். வெளியே இடி முழுங்கியது. அந்த ஒளி கண்ணாடி பெண்ணின் மீது பட்டு 1000 சின்ன சின்ன ஒளிகளாக வீசியது. அருணா கதறினாள். ஆனால் சத்தம் வரவில்லை. கண்ணாடி பெண் மெதுவாக தன் கையை உயர்த்தினாள். அவளது விரல்கள் கூர்மையான கண்ணாடி துண்டுகளாக இருந்தன. அவள் முன்னால் நடந்தாள். படுக்கை அருகே வந்தாள். அருணா கண்களை மூடிக்கொண்டாள். அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம், இது ஒரு கனவு, இது உண்மையல்ல. நான் கண்களை திறக்கும் போது அது இருக்கக்கூடாது என்று. அவள் மீண்டும் கண்களை திறந்த போது கண்ணாடி பெண் படுக்கையின் மீது இருந்தாள். அவளுக்கு மேலே சாய்ந்து நின்றாள். அவர்களின் முகங்கள் சில சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்தன. அருணா பயத்தில் இருப்பதை அந்த கண்ணாடி முகத்தில் பார்த்தாள். கண்ணாடி பெண் தன் வாயை திறந்தாள். அது ஒரு கிரிச் சத்தம் மட்டுமே வெளிவந்தது. பின்னர் அவள் மெதுவாக தன் கூர்மையான கண்ணாடி விரலை அருணாவின் கன்னத்தை நோக்கி நீட்டினாள். அருணா பின்னால் நகர முயன்றாள். ஆனால் அவளால் நகர முடியவில்லை. கூர்மையான பனி போன்ற கண்ணாடி விரல் அவளது சருமத்தை தொட்டது. அது ஒரு ஊசி முனை போல் குத்தியது. விரல் மெதுவாக கீழே நகர்ந்தது.
அது ஒரு கீறல் அல்ல, அது ஒரு வார்த்தை. கிரிச் கிரிச். வலி கண்ணீரை காட்டிலும் இரத்தத்தை வெளியேற்றியது. அருணா கண்களை மூடிக்கொண்டாள். அவள் உடல் வலியில் வெடித்து சிதறும் போது காலை கார்த்திக் வீடு திரும்பினார். கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றபோது அங்கே அமைதியாக இருந்தது. அருணா படுக்கையில் இல்லை. அருணா என்று அழைத்தார். பதில் இல்லை. அவர் மாடியை நோக்கி நடந்தபோது ஒரு சுவரில் ஏதோ ஒன்று கண்ணில் அகப்பட்டது. அனைத்து கண்ணாடி சுவர்களிலும் ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருந்தது. அது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அது நூற்றுக்கணக்கான முறை ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும். வா. கார்த்திக் பயத்துடன் மாடிப்படிகளை ஏறினார். படுக்கை அறை கதவை திறந்திருந்தது. உள்ளே அருணா நின்று கொண்டிருந்தாள். சுவருக்கு எதிர்பக்கமாக அவள் சுவரில் உள்ள கண்ணாடியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அருணா என்ன விஷயம் என்று கேட்டார் கார்த்திக் நடுங்கும் குரலில். அவள் திரும்பினாள். அவளது கன்னத்தில் ரத்தம் இன்னும் உறைந்து போகாத ஒரு புதிய கீறல் இருந்தது. அந்த கீறல் ஒரு வார்த்தையாக இருந்தது, வா. அவள் சிரித்தாள். ஆனால் அது அவளது சொந்த சிரிப்பு இல்லை. அது ஒரு கண்ணாடி சிந்தும் சத்தம் போல் இருந்தது. நீங்கள் ஏன் இதுவரை காத்திருந்தீர்கள் என்று கேட்டாள். அவளது குரல் வழக்கத்தை விட முழுமையாக இருந்தது. இப்போது நான் முழுமையாகிவிட்டேன். எப்போது நீங்களும் வருவீர்கள்? அவள் நீட்டிய கையில் ஒரு மிக பெரிய கூர்மையான கண்ணாடி துண்டு இருந்தது. அதில் பிரதிபலித்தது கார்த்திகின் பயந்த முகம். அவள் முன்னேறினாள். கண்ணாடிகள் அனைத்தும் எல்லா சுவர்களிலும் அந்த ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் எழுதுவதாக தோன்றியது. அது ஒரு கிரிச் சத்தத்துடன், வா என்று.